நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கத்த நம்மோடு இடைப்படுவா. கத்த நாம் சோத்திரம். வேளையில இந்த புதிய ஆண்டுல பிரவேசித்திருக்க நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அது நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்தா கத்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பான்னு நம்ம பார்க்க போறோம். இதுல சங்கீதம் 62:5 என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே. நம்ம என்ன செய்யணும்னாக்கா தேவனை நோக்கி அமர்ந்து இருக்கணும். இன்னும் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, ஐ வெயிட் குவைட்லி பிஃபோர் காட் ஃபார் மை விக்டரி கம்ஸ் ஃப்ரம் லார்ட். என் வெற்றி, என் ஆசீர்வாதம்லாம் கத்தட்டு தான் வரணும். அதனால நான் என்ன பண்ணேன், அமைதலா என்ன பண்ணுவேன், கத்தரை பாத்துல காத்திருப்பேன் சொல்லி சொல்றாரு. அது எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் தெரியல தாவீது. அது கஷ்டமான சந்தர்ப்பம் சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. ஆனா அவர் என்ன செய்வான்றாரு, நான் தேவனை நோக்கி அமர்ந்திருப்பேன். நம்மளுக்கு கஷ்டங்கோ பிரச்சனைங்க வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். நம்ம என்ன செய்யணும், இங்க போலாமா அங்க போலாமா, என்னப்பா எல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. கத்தரை பாத்துல அமர்ந்து இந்த கத்தாவே நான் நம்புறது உம்மிடத்துல தான் வரோம்ப்பா நம்புங்க, கத்தர் கண்டிப்பா அற்புதத்தை செய்வார். நம்ம நம்புகிறது அவரிடத்துல தான் வரும். அப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, சங்கீதம் 62:8 அவர் சமூகத்தில் இருக்கையெல்லாம் ஊற்றி விடுங்க. அண்ணாளை பற்றி பார்க்கும்போது ரொம்ப துக்கம். பெரியநாள் குத்தி 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 பிள்ளைகளன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா. ஆனா அந்த அம்மா ஒரு சண்டை போட்ட மாதிரி பேசணும் மாதிரி வசனத்துல இல்லை. அவ்வளவு நல்ல அந்த அண்ணாள். ஆனா ரொம்ப துக்கம், ரொம்ப கவலை, ரொம்ப நிந்த. அதன் மத்தியில என்ன பண்ண, எங்கெங்கோ பண்ணா ஒன்னும் பண்ண முடியல. கணவர் ஆறுதல், அந்த ஆறுதலை கூட எடுத்துக்கல. கர்த்தருடைய சமூகத்துல போய் வெகு நேரம் ஜெபம் பண்ணாராம். மௌனமா தான் பண்ணான், போதருதான் இருந்துச்சு, என்ன பண்ணான், என்ன ஜெபம் பண்ணா யாருக்கும் தெரியாது. ஆனா என்ன பண்ணா, இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றிட்டார். நம்ம கூட என்ன செய்யணும்னா, பிரச்சனைங்க வருது, துன்பம் வருதுன்னா அதை பார்த்தீங்க அங்க யார்கிட்ட கேட்கலாம், ஆலோசனை அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பாதத்துல உட்காந்து இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றிடணும். அப்படி ஊற்றினா அண்ணாடு கர்த்தர் அந்த அம்மா கேட்டு ஒரு ஆண் பிள்ளை கேட்டார். ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா நம்ம ஊழித்தே விட்டுறேன்னு சொன்னாங்க. கர்த்தர் அதே மாதிரி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. அந்த பிள்ளை பறந்து பால் மருந்து எடுத்து விட்டுட்டாங்க சபையில. இந்த அம்மாவுக்கு பண்ண பொருத்தனை என்னன்னா, இந்த கர்த்தரை ஊழியத்துக்கே விட்டுறேன்ட்டாங்க. அந்த நாள்ல பிரதட்சமா வசனம் யாருக்கிட்டையும் கர்த்தர் பேசல. என்னன்னா அவ்வளோ அந்த பையனுங்க, ஏலி தாத்தா ஆசாவுடைய பிள்ளைங்க அவ்வளவு துன்மார்க்கமா இருந்தாங்க, பேலியாள் பிள்ளைங்களா இருந்தாங்க. அதை பேசவே இல்லை. இந்த அம்மா என்னடா என் பிள்ளை அந்த பேலியாள் பிள்ளைங்க கிட்ட இருக்க என் பிள்ளைய விட்டா அவன் எப்படி வளர்வான்னு தெரியலையே, இல்லாத பிறந்த பிள்ளைன்னு நினைக்கவே இல்லை. நானும் அவருக்காக கேட்டேன், அவர்கிட்ட எடுத்து விட்டுறேன், அவர் வளர்த்துக்குவாரு, எனக்கு பற்றி அதுக்கு தேவையில்லை. என்னை விட்டு அங்க பொருத்தனை பண்ணி அதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, அதே நேரத்துல ஒரு பெரிய ஆசாரினா கத்தர் மாத்திட்டாரு. சின்ன வயசுல அவரோட பேச ஆரம்பிச்சிட்டார் கத்தர். ஏழுகிட்ட பேசல, உன் பிள்ளைகிட்ட யார்ட்டும் பேசல, ஆனா சாமுவேல்கிட்ட கத்தர் பேசினார். அப்போ நம்ம கத்தர் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் ஊற்றினோம்னு கத்தர் பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த 119 சங்கீதம் 62 உமது நீதியான நியாய தீர்ப்பு நிமித்தம் உங்க துதிக்கும்படி பாதி ராத்திரில எழுந்திருப்பேன். துதிக்கிறதுக்கு பாதி ராத்திரில எழுந்து துதிப்பாருங்க. எப்பனா பாதி ராத்திரி துதிச்சிருக்கீங்களா நீங்க? துதிச்சுதான் பாருங்க. கஷ்டமாகுது, பிரச்சனை ஆகுது, வேற யோசிக்காதீங்க. டக்குன்னு தூக்கம் கூட வரலன்னா எழுந்து உக்காந்து நல்லா துதிங்க. கத்தாவை நீங்க நன்மைதான் செய்வீங்க, தீமை செய்ய மாட்டீங்க. இந்த பிரச்சனையை மேல மாற்ற முடியும், அதுக்காக துதிக்க நல்லா துதிச்சு பாருங்க, கத்தர் அற்புதம் செய்வார். அதுல 119 சங்கீதம் 164 உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உண்மை துதிக்கிறேன். பாருங்க, 7 தர. பிரச்சனை ரொம்ப இருக்குதுன்னா தானியேலை போல 3 நாள் ஜெபிங்க, 3 வேளை ஜெபிங்க. இந்த தாவீதை போல 7 முறை ஜெபிங்க. உங்க பிரச்சனை என்ன பண்ணுங்க, அப்பப்போ சொல்லுங்க. அதே பாயிண்ட் தான், ஆனாலும் அது சொல்லி கத்த நீ செய்துக்காக சோத்தம் துதிங்க. அந்த மாதிரி 7 நாள் துதிச்சாரு. நீங்க ஒரு நாள்ல எத்தனை நாள் ஜெபிக்கிறீங்க, எத்தனை வேலை ஜெபிக்கிறீங்க, எத்தனை வேலை துதிக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி செய்யும்போது கத்தர் கண்டிப்பா அற்புதம் செய்வார். அது மட்டும் இல்ல, இந்த சங்கீதம் 62:7 ரட்சிப்பு என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது,
பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, நம்முடைய ரட்சிப்புன்னு சொல்லும்போது அது எதை குறிக்குதுன்னா, ஒரு விக்டரி, ஒரு விடுதலை, ஒரு வெற்றியை குறிக்குது. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாராம், ஒரு வெற்றியை தராராம், ஒரு ஆனர்னா மகிமையை கர்த்தர் தரா, ரட்சிப்பும் கர்த்தர் அவரிடத்தில் நமக்கு தருவாரு. ஆசீர்வாதங்களை, நமக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை தருவதும் 12ஆம் வசனத்தோடு நம்ம படிக்கிறோம். அதனால அவர் நமக்கு இதெல்லாம் கர்த்தர் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, அவரு தேடும் போது, அவருடைய பாத்துல அமர்ந்திருக்கும் போது, அவருக்காக அமைதியாய் காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நமக்கு கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை தரார். பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்ப நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் ஏழும் இல்லை. உனக்கு நன்மையான குட் கிஃப்ட் வரணும், வேணும்னா அது பரலோகத்துல தான் வரணும். மனுஷரை பார்க்காதீங்க, பணம் இருக்கவங்களை பார்க்காதீங்க, எங்கேயுமே உனக்கு வெற்றி கிடையாது, நன்மையான ஈவு வராது. நன்மையான ஈவு யார் கொடுப்பாருன்னா பரலோகத்திலிருந்து அவர் தான் நமக்கு கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணா, நம்ம ஒத்தாசை, நமக்கு தெரியும், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்கிருந்து வரும் ஒத்தாசைன்னா கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். அப்போ என்ன பண்ண, நம்ம என்ன கூட வசனங்கள் சொல்லுது, இக்கட்டிலே எங்க உதவி செய்யுங்க, மனுஷர் உதவி விருதா. இங்கிலீஷ்னா யூஸ்லெஸ், மனுஷர் உதவி யூஸ்லெஸ். எங்களுக்கு நல்ல வரம் வேணும்னா, நன்மையான ஈவு வரணும், அது உம்மட்டுக்கு தான் வரணும், பரலோகத்துக்கு தான் வரணும்னு அவர் நோக்கி பாருங்க, கெட்டியா பிடிங்க. இந்த புதிய ஆண்டுல உங்களுக்கு நல்ல ஈவுகளை கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் பாருங்க, நமக்கு நீதிமொழி 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் வென்று அறிவும் புத்தியும் வரும். அவர் வாய் வென்று புத்தி அறிவு வருதா, இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். அதனால ஞானத்துக்கு ஒரு ஞானத்தில் 2 விதமான ஞானம் இருக்குது. ஒன்று பரலோகத்திலிருந்து வர ஞானம், இன்னொன்று பூ சம்பந்தமா, அதாவது பூமியில் உள்ள ஞானம். இது உலகத்தின் ஞானம். இந்த உலகத்தின் ஞானம் வசனம் யாக்கோபு 3:15 பேய்த்தனமானதான். பேய்த்தனமானது, அதனால நம்மளுக்கு லாபமே இல்லை, அது நமக்கு வர வேணாம். நம்ம எது கேட்கணும்னா, யாக்கோபு 3:17 என்னன்னு பார்க்கணும்னா, பரத்திலிருந்து வர ஞானம். இந்த பரத்திலிருந்த ஞானம் சமாதானம், சாந்தம், இணக்கம் எல்லாமே இருக்கும். இந்த ஞானம் நமக்கு வேணும். கர்த்தர் கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பா அந்த ஞானத்தை நமக்கு தருவாரு. இது பரத்திலிருந்து தான் வரணும், இந்த பூலோகத்துல நமக்கு வராது. இதை கர்த்தர் நம்ம கண்டிப்பா செய்வார். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 75:6-7 பார்க்கும்போது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி ஒன்னை தாழ்த்தி ஒன்னை உயர்த்துகிறார். ஜெயம்ன்றது உயர்வு, ஜெயம்ன்றதெல்லாம் இன்னும் இங்கிலீஷ்ல பார்த்தா ப்ரமோஷன். உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா, ஜெயம் வேணுமா, உயர்வு வேணுமா, இது கர்த்தருக்கு தான் வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே இந்த ஜெயத்தை எங்களுக்கு தாங்க. உங்க பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா இருக்கலாம், இந்த வசனம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைங்க நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணணும், இந்த காரியங்களை எங்களுக்கு வெற்றி தரணும், ஜெயித்து தரணும், நல்ல மதிப்பெண் வரணும் சொல்லிட்டு என்ன பண்ணோம், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களாகிய தம்மாட்டில் அன்புக்குறவர்களுக்கு என்ன செய்வாங்க, இந்த நன்மையை நம்ம கண்டிப்பா ஜெயத்தை கண்டிப்பா தருவாரு. அதுல ஒன்றும் நம்மளுக்கு சந்தேகமே இல்லை. இன்னொன்னு எரேமியா 29:11 ஒரு அருமையான வாக்குத்தத்தம். யாருக்கு, இந்த கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அவர் அமர்ந்திருந்து அவருடைய பாத்துல காத்திருக்கிறவர்களுக்கு சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இந்த புதிய ஆண்டுல நல்ல காரியங்கள்லாம் நடத்தணும் எதிர்பார்க்கறீங்க இல்லையா, கர்த்தர் என்ன செய்யறாரு, நான் அதெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன், அதை நான் கண்டிப்பா அறிவேன், அதை நான் செய்வேன். அந்த சமாதானமான முடிவு எதுனாக்கா, தீமையானதுல நன்மையானதான் செய்வேன். கேளுங்க ஆண்டவரே, இந்த எரேமியா 29:11 படி கர்த்தாவே நன்மையான ஈவுகளை
எங்களுக்கு கண்டிப்பா நீங்க கொடுங்கப்பா. நம்ம கேட்ட கத்தனை பண்ணுவார், கண்டிப்பா செய்வார். கடைசியா நம்ம பார்க்கும்போது இந்த உலக பிரகாரமான முடிவு மட்டும் இல்லை, கத்தனை செய்யறாங்கன்னா லூக்கா 21:28 இந்த லூக்கா 21 அதிகாரம் 20 பார்க்கும்போது இப்போ பயங்கரமான சூழ்நிலை வருது. என்னென்னவோ பார்க்க கூடாது கேட்க கூடாத காரியங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். பேப்பர்ல படிச்சாலும் நியூஸ் பார்த்தாலும் இந்தந்த கொலை கொள்ளை கஞ்சா பீடி சிகரெட்டு போதை பொருள் இதுக்கு அடிமைப்பட்டு நிறைய வாலிபர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால குடும்பங்களுக்கு குழப்பம் வேதனை. என்ன பண்றது, என் பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாத கலைஞன்னு இருக்கிற தாய்ங்க தாப்பன்மா இருக்கிறாங்க. நீ கவலையே படாதீங்க, கர்த்தர் ஒரு மீட்பை நமக்கு அனுப்புவாரு. இவ்வளோ காரியங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பிசாசுக்கு தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று பூலோகத்துல இறங்கிட்டானா. அவன் இந்த மாதிரி கஷ்டங்கள் பிரச்சனைகளை வர வச்சு திடீர்னு நினைக்காத, திடீர்னு நல்லா இருக்கிற பையன் கேக்குறாங்க, அப்ப தற்கொலை பண்ணி செத்துட்டான்றாங்க. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் தற்கொலை பண்ணி சாகுறாங்க, சின்ன காரியத்துக்கெல்லாம் கொலை பண்ணிடுறாங்க. எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடக்குது. இந்த நாட்டுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தருக்கா காத்துருங்க. இந்த வசனம் சொல்லுது லூக்கா 21:28 இவர்கள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இந்த சம்பவங்கள்லாம் பார்த்து உலக சூழ்நிலாம் பார்த்து பயந்துடாதீங்க. கர்த்தர் ஒரு மீட்பு அனுப்புவாரு. கர்த்தர் நம்ம பிள்ளைகளை ஒருத்தப்படுத்தவே மாட்டாரு. அவர் நம்பியிருக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவர் நம்பியிருக்கிற ஊருக்கோ வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அதனால கர்த்தர் அனுப்புற அந்த மீட்பை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாகணும். இதெல்லாம் கர்த்தர் செய்வாரு. இந்த புதிய ஆண்டுல கவலைப்படாதீங்க, கர்த்தரை பார்த்து காத்திருங்க. இரவும் பகலும் அவர் நோக்கி பாருங்க. அவருடைய பாத்துல உங்க இருதயத்தெல்லாம் ஊற்றிடுங்க. பிரச்சனைலாம் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் கண்டிப்பா நன்மையான ஏவுகளை கண்டிப்பா அனுப்புவாரு. ஒரு மீட்பை அனுப்பி எல்லா பிரச்சனையிலும் அவர் மீட்டு விடுவார். கர்த்தர் செய்வா. நம்ம செடிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ஐயா. நாட்கள்ல கத்தாவே தாவீதுக்கு எவ்வளவு குழப்பத்தில் தான் சங்கீதம் 62 எழுதிக்காரப்பா. இந்த மாதிரி குழப்பத்தோடு வேதனையோடு இருக்க எத்தனையோ மக்கள் இதை பார்த்து கொண்டு போவாங்கப்பா. கவலைப்படாதபடி ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. ரட்சிப்பு தாங்க, வெற்றியை தாங்க ஆண்டவரே. நல்ல காரியங்களை கத்தா, நல்ல ஈவுகளை தாங்கப்பா ஆண்டவரே. நல்ல ப்ரமோஷன் தாங்கப்பா, நல்ல ஞானத்தை தாங்க. பரத்திலிருந்து வர ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. பிரச்சனை மத்தியில ஒரு மீட்பை அனுப்பித்தாங்கப்பா. கண்ணீர் விட்டு கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் மாற்றி விடுங்க. சந்தோஷத்தை சமாதானத்தை தந்து புதிய ஆண்டுல உண்மை பற்றி கொண்டு உமக்கு பயந்து உமக்கா ஜீவிக்கிறதை செய்யும். இந்த வேலையில எந்த துக்கத்தோட கண்ணீரோட கவலையோட பாரத்தை இதை பார்த்து கொண்டு காலம் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. என்ன கவலையா இருந்தாலும் என்ன கண்ணீரா இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுங்க. சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ்த்தணும். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளுங்க. ஆமென். God bless you.